மடியில் வைத்து மணியாட்டிய அமெரிக்க மாப்பிள்ளை கதறி அழுதபடி செகண்ட் லவ் ஷோவை விட்டு வெளியேறிய அசீம் அப்படிங்கிற தலைப்பில் தான் இந்த வீடியோ இருக்க போகுது. என்னதான் இருந்தாலும் அசீம் வந்து இப்படி பண்ணியிருக்க கூடாது. என்ன நடந்துச்சு, ஏது நடந்துச்சு அப்படிங்கிறத பற்றி நம்ம தெளிவாக பார்க்க வேண்டியிருக்கு. பிக் பாஸ் ரசிகர்களுக்கு தலை எழுத்து த செகண்ட் லவ் அப்படிங்கிற இந்த கன்றாவி கருமாந்தரத்தெல்லாம் பார்த்து தொலையணும் அப்படின்னு எங்கள் தலையில் எழுதியிருக்கு, நாங்கள் பார்க்குறோம் அப்படின்னு சொல்லி வேற வழியே இல்லாமல் பார்த்துட்ருக்காங்க. உங்களுக்கு வேற ஆப்ஷன் இல்லை. ஆகஸ்ட் 14ஆம் தேதி த காமன் மேன் ஷோ ஆரம்பிக்குது. அதுக்கப்புறம் செப்டம்பர் 6ஆம் தேதி பிக் பாஸ் சீசன் 10 தமிழ் ஆரம்பிக்குது. அது வரைக்கும் இந்த கருமத்தை நீங்கள் பொறுத்துக்கிட்டு தான் ஆகணும். இந்த தேஜஸ்னு ஒருத்தர் தான் அமெரிக்க மாப்பிள்ளை அப்படின்னு வந்தான். அப்படியே இங்கிலீஷில் வந்து பீட்டர் விட்டுட்டு இருந்தான். அவன் கூட நாங்கள் எல்லாருமே கம்ஃபர்டபுளாக இருக்கோம், எங்களோட ரொம்ப க்ளோஸ் ஆகிடுறாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த பொண்ணுங்கள்லாம் சொன்னாங்க. எல்லார்ட்டையுமே ஃப்ளிர்ட்டு இருக்கிற, எல்லார்ட்டையுமே வலிகிறான். எனி டைமும் பொண்ணுங்க கூடயே ஏதாவது பேசிகிட்டே இருக்கணும்னு நினைக்கிறேன். ஆம்பளைங்களோட அவன் பழகவே மாட்டான் போல இருக்கு. அமெரிக்க மாப்பிள்ளை அப்படின்னு ஃப்ளைட்டில் வந்து இங்கே இறங்கின இந்த மூதேவி நேகான்னு ஒரு பொண்ணு, அந்த பொண்ணை மடியில் உட்கார வச்சு தாளாட்டிக்கிட்டு இருக்கான். எந்த அளவுக்கு இவங்க வந்து எல்லாம் மீறி போகிறாங்க அப்படின்னா, அப்படியே மடியில் உட்காந்துருக்காங்க. காதல் தீ 2 பேருக்கு நடுவில் பற்றி எரியுது. கண்ட்ரோல் பண்ண முடியாமல் ஒருத்தரோட கையை அப்படி ஒருத்தர் கோத்துக்கிறாங்க. இந்த கன்றாவி கருமத்தை இதை வந்து ப்ரோமோன்னு வெளியிட்டு பாருங்க. தேஜஸும் நேகாவும் எந்த அளவுக்கு க்ளோஸாக இருக்காங்க பாருங்க. உண்மையை சொல்லணும்னா இந்த தேஜஸும் நேகாவும் இந்த செகண்ட் லவ்வுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி 2 பேரும் நல்ல ஃப்ரெண்ட்ஸு. நீங்கள் ஃப்ரெண்ட்ஸாக இருந்தால் நாங்கள் அப்படியே இருக்க விட்டுருவோமா? உங்கள் 2 பேரையும் ஒரு பங்களா வீட்டுக்குள்ளே கொண்டு வந்து விட்டு ஒரு கேமராவை வச்சு உங்கள் 2 பேருக்கு நடுவில் ஐயோ பத்திக்கிச்சு 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 ஓஹோ பெண்ணே அப்படின்னு காதல் தீய மூட்டி உங்கள் 2 பேருக்கும் நடுவில் அப்படியே மாமா வேலையை பார்த்துட மாட்டோமா? உங்கள் 2 பேருக்கும் நடுவில் காதலை வர வச்சிட மாட்டோமா அப்படின்னு 2 பேருக்கும் கனெக்ஷன் கொடுத்து விட்டாங்க இந்த விஜய் டிவி என்கிற மாமா டிவி. இந்த தேஜஸ்ங்கிற மூதேவி இதுக்காக தான் அமெரிக்காவில் இருந்து மணியாட்டிக்கிட்டு இங்கே வந்திருப்பான் போல இருக்கு. ஒரு படம் நண்பன் அப்படின்னு விஜய் அவர்கள் நடித்த திரைப்படம், அதில் பலான புத்தகங்களை படித்து படித்து பற்பல பயிற்சிகளை மேற்கொண்டு தன்னை இதற்கென்றே வலிமைப்படுத்தி கொண்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வசனம் பேசுவார் நம்ம சத்யன் அவர்கள். அது மாதிரி தன்னை பெண்கள்கிட்ட வந்து பேசி பெண்களை வந்து கரெக்ட் பண்ணுறதுக்காகவே இவன் அமெரிக்காவில் வந்து பிஹெச்டி முடித்து டாக்டர் பட்டம் வாங்கிட்டு வந்திருப்பான் போல இருக்கு. அந்த நேகாங்கிற பொண்ணை மடியில் உட்கார வச்சுக்கிட்டு தாளாட்டிக்கிட்டு இருக்கான். அந்த பொண்ணும் இவன் இருக்கிற எல்லாருக்கிட்டையும் வலிகிறான் அப்படின்னாலும் பரவாயில்ல, வீணான்னு இன்னொரு பொண்ணை அவன் ஒரே நேரத்தில் ட்ரை பண்ணாலும் பரவாயில்ல. இவனே சொல்கிறான் அந்த தேஜஸ்ங்கிறவனே, எனக்கு 2 பேர் மேலே அட்ராக்ஷன் இருக்குது, நேகா மேலே அட்ராக்ஷன் இருக்குது, ஃபிசிக்கலாக வந்து எனக்கு வீணா மேலேயே ஒரு அட்ராக்ஷன் இருக்குது அப்படின்னு. அப்படி 2 பேரையும் ஒத்த வண்டியில் டமாட்டா பூட்டை பார்க்குறான், இவன் பூட்டை பார்க்குறான் அப்படின்ற மாதிரி 2 பேரையும் கரெக்ட் பண்ணுறதுக்கு அலையுது இந்த மூதேவி. அவன் மடியில் உட்காந்து என்னமா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு இந்த நேகாவை பார்த்து நமக்கு கேட்கணும்னு தோணுது. சரி, இவங்களுடைய காதல் களியாட்டம் வெறியாட்டமாக மாதிரி ஒரு பக்கம் போய்கிட்டு இருக்கு அப்படின்னு பார்த்தா, இந்த அசீம் அப்படிங்கிற கேரக்டரு எதுக்காக செகண்ட் லவ்வுக்குள்ளே போனோம் அப்படின்னே தெரியாமல் செகண்ட் லவ்வில் வந்திருக்கக்கூடிய பெண் போட்டியாளர்கள் எல்லாரையும் தன்னுடைய பிக் பாஸ் கண்டஸ்டன்ஸு அப்படின்னு அசீம் அவர்கள் நினச்சிட்டார் போல இருக்கு. அசீம் அவர்களே, தயவு செஞ்சு உங்களுடைய கன உலகத்திலிருந்து வெளியில் வாங்க. அவங்க எல்லாரும் பிக் பாஸ் கண்டஸ்டன்ட் இல்லை, அவங்க எல்லாருமே பெண்கள், 2ஆம் காதலை தேடி அங்கே வந்திருக்கக்கூடிய நபர்கள். அவங்கள வந்து இம்ப்ரெஸ் பண்ணுற மாதிரி ஏதாவது பண்ணியா அசீம்னு பார்த்தா, நான் எப்பவும் போல தான் இருப்பேன், இருந்தாலும் கடலை முத்து ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டுப்பா அப்படிங்கிற மாதிரி அசீம். அதுக்கப்புறம் அங்கே பிரியங்கான்னு ஒரு பொண்ணு, 2 பேருக்கும் ஒத்தே வரல. பிக் பாஸில் அடிச்சுக்கிட்டு சண்டை போடுற மாதிரி சண்டை போடுறாங்க. உங்களை பற்றி எனக்கு எல்லாம் தெரியும் அப்படின்னு இந்த பொண்ணு சொல்லுது. போ அப்படின்ட்டு அசீம் சொல்கிறாப்புல. என்னங்கடா இது? ஏமா பிரியங்கா, அசீமை உனக்கு முன்னாடியே தெரியும், சீசன் 6ஓட டைட்டில் வின்னரு, அவர் 106 நாள் பிக் பாஸ் வீட்டுக்குள்ளே இருந்திருக்காரு. அப்போ அசீமை பற்றி முழுசாக தெரிஞ்சுக்காம அசீம்னாலே கோவப்படுவார், அசீம்னாலே சண்டை போடுவார், அசீம்னாலே அப்யூசிவாக பேசுவார் அப்படின்னு ப்ரீ ஜட்ஜ்மெண்டலாக அசீமா வந்து பார்க்குறப்போ பிடிக்கல. அங்கே இருக்கிற பொண்ணுங்க யாருக்குமே பிடிக்கல. அதில் சிந்தூரின்னு ஒரு பொண்ணு அசீம் பேசுனதை கேட்டு வாய்ஸ் மட்டும் கொடுத்தாங்க அந்த ஃபஸ்ட்டு லான்ச் எபிசோடில். அந்த வாய்ஸை வச்சு நான் அந்த பர்டிகுலர் பர்சன் கூட டேட்டு போகிறேன் அப்படின்னு இந்த சிந்தூரி பொண்ணு சொல்லிட்டு டேட்டும் அசீம் கூட போயிட்டு வந்துட்டு அசீமை பற்றி என்ன சொல்லுதுன்னா, நான் இந்த அசீம்னு தெரிஞ்சிருந்தா நான் டேட்டுக்கே போயிருக்க மாட்டேன், வாய்ஸை கேட்டு ஏமாந்துட்டேன். ஏமா, அசீம்னு இந்த பர்டிகுலர் சினிமா இண்டஸ்ட்ரியில் சின்னத்திரை உலகத்தில் இருக்கக்கூடிய ஒரே
நபர் முகமது அசீம் பிக் பாஸ் சீசன் 6 உடைய டைட்டில் வின்னரு. நீ வந்து செலக்ட் பண்ணிட்டு நான் போய் டேட்டிங்லாம் போயிட்டு வருவேன், அவன் கூட பேசிட்டு வருவேன், ஆனால் இவன் கூட தெரிஞ்சிருந்தா நான் போயிருக்கவே மாட்டேன் அப்படின்னு இந்த சிந்தூரிங்கிற பொண்ணு சொல்லுது. அதே போல் இந்த பிரியங்காங்கிற பொண்ணும் அசீம் அப்படிங்கிற கேரக்டரை வெறுக்குது. அசீமோட ஒரு பொண்ணு வந்து நல்லா பழகிட்டு இருந்துச்சு, அந்த பொண்ணுக்கும் அசீமை பிடிக்கல. அப்போ அசீமை வந்து ஒரு பிக் பாஸ் கண்டஸ்டண்ட்டாக எல்லாருமே ஒரு பக்கம் கொண்டாடி இருந்தாலும் பெண்களுக்கு, பெரும்பாலான பெண்களுக்கு அசீம் மேலே ஈர்ப்பு வராமல் போகிறதுக்கு காரணம் என்ன? அப்போது ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டாக இருக்கிறவனை, கோவக்காரனாக இருக்கிறவனை, மனசில் பட்டதை பேசினவனை, ஆட்டிடியூட் அப்படிங்கிறது வந்து பெண்களுக்கு மட்டும்தான் இருக்கணுமா? நான் வந்து கலர் கலராக ட்ரெஸ் போட்டுக்குவேன், நான் வந்து கலர் கலராக லிப்ஸ்டிக் போட்டுக்குவேன், எனக்கு மேல் மண்டையில் அறிவு இருக்கோ இல்லையோ, என்கிட்ட இறைவன் கொடுத்த அழகு இருக்குது, அதை வச்சு நான் அரகண்ட்டாக நடந்துக்குவேன், ஆட்டிடியூடாக நடந்துக்குவேன். அப்போது ஒரு பெண் வந்து ஆட்டிடியூடாக இருக்கிறது அப்படிங்கிறது போற்றப்படக்கூடிய விஷயம், ஃபெமினிசம், அதை வந்து கொண்டாடணும். ஆனால் ஒரு ஆண் ஆட்டிடியூடோட இருந்தான் அப்படின்னா அவன் திமிரு பிடிச்சவன், அவன் வந்து கோவக்காரன், அவன் கூட வந்து ஒரு பொண்ணு பழக மாட்டேன் அப்படின்னு நினைக்கிறது ப்ரீ ஜட்ஜ்மெண்டலாக இருக்கிறது எந்த விதத்தில் சரி? இப்படியே போய்கிட்டு இருந்துச்சுன்னா அசீம் அவர்கள் செகண்ட் லவ் ஷோலேருந்து ரெட் கார்டை வாங்கிட்டு வெளியில் வந்துடுவார் மனுஷன் அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்சு அசீம் வாக் அவுட் கொடுத்துட்டு வர்றது நல்லது. ஏன்னா சீசன் 6 அசீமுக்குன்னு ஒரு பெரிய ஃபேன் பேஸ் இருந்துச்சு, ஒரு பெரிய ஆடியன்ஸை அசீம் என்டர்டெயின் பண்ணார் அப்படிங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. பிக் பாஸ் ஷோக்கு அசீம் மாதிரி ஒரு பர்டிகுலர் பிளேயரை வந்து நம்ம பார்க்கவே முடியாது. அந்த கேமாக விளையாண்டார் அசீம்ங்கிறதுல மாற்று கருத்தே இல்லை. ஆனால் இது வந்து கம்ப்ளீட்லி ஒரு டிஃப்ரெண்ட் ஷோ. இந்த அமெரிக்காவிலேருந்து பறந்து வந்த இந்த தேஜஸ்ன்ற மூதேவி இருக்குல்ல, அவனை மாதிரியான ஆட்களுக்கு தான் இந்த ஷோ கரெக்டாக இருக்கும். ஃப்ளர்ட் பண்ணுவான், எனி டைமும் பொண்ணுங்க கூடயே உட்காந்து பேசிக்கிட்டு இருக்கணும்னு நினப்பான், பிக்கப் லைன் போடுவான், 30 செகண்டில் ஒரு பொண்ணை கரெக்ட் பண்ணுறது எப்படி அப்படின்லாம் 30 செகண்டில் பேசி இம்ப்ரெஸ் பண்ணுறாங்க. அப்போ தான் சொல்கிறேன், தன்னை இதற்கென்றே வலிமைப்படுத்தி கொண்டிருக்கிறான் அப்படின்னு. அமெரிக்காவில் வந்து இதைத்தான் பண்ணிக்கிட்டு இருந்தியாடா ஃபுல் டைமாக? இருக்கிற பொண்ணுங்கள்லாம் பேசி கரெக்ட் பண்ணி ஃப்ளிப் பண்ணி என்னால் ஃப்ளிப் பண்ணாமல் இருக்கவே முடியாதுன்னு அவனே ஒப்புதல் வாக்குமூலம் கொடுக்குறான். ஏமா ஓன்ட்ட மட்டுமா பண்ணுறான்? ஊரில் இருக்கிற எல்லா பொண்ணுட்டையும் அவன் பண்ணிட்டு வந்திருப்பான் போல இருக்குது, பல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும் போல இருக்குது. அப்படிப்பட்ட நபர்களை தான் எங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு அந்த செகண்ட் லவ் ஷோவில் இருக்கக்கூடிய பெண்களும் ஒரு தவறான முன்னுதாரணமாக காரி துப்புறாங்க, கழுவி ஊற்றுறாங்க. இவன் மடியில் உட்கார வச்சு தாளாட்டுற வீடியோ இன்ஸ்டாகிராமில் ஜியோ ஹாட் ஸ்டாரில் போஸ்ட் பண்ணியிருக்கிறதுக்கு கீழே கமெண்ட்ஸில் இப்படி கேவலமாக மாமாவை பார்க்குறீங்களாடா விஜய் டிவி. அந்த தேஜஸும் நேகாவும் அவங்க செகண்ட் லவ் வர்றதுக்கு முன்னாடி வெளியில் ஃப்ரெண்ட்ஸாக தான் இருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸாக இருந்தவங்க 2 பேரையும் ஒரே பங்களாக்குள்ளே விட்டு பூட்டி இப்படி மாமா வேலை பார்த்து இப்படி கனெக்ஷன் கொடுத்துட்டீங்களடா அப்படின்னு காரி துப்புறாங்க, கழுவி ஊற்றுறாங்க. நம்மெல்லாம் பிக் பாஸில் ஒருத்தர் டைட்டில் வின்னராக வந்துட்டால் ரொம்ப பெரிய விஷயம் அப்படின்னு நினச்சிட்டு இருக்கோம். பிக் பாஸில் 106 நாள் நம்ம வந்து கஷ்டப்பட்டு வாழ்ந்து நம்மளோட கேரக்டரை எடுத்து பொது வழியில் வைக்கும் போது அது என்னென்ன மாதிரியான பாதிப்புகளை நம்மளுடைய வாழ்க்கையில் ஏற்படுத்துவது பாருங்கள். இந்த செகண்ட் லவ் ஷோவில் வந்திருக்கக்கூடிய 5 பொண்ணுங்களுக்குமே அசீம் மேலே ஒரு தப்பான அபிப்பிராயம் இருக்குது. அந்த மாதிரி இந்த பிக் பாஸ் அப்படிங்கிற பர்டிகுலர் ஷோ ஒருத்தனுடைய லைஃப்பை எந்த அளவுக்கு ரூயின் பண்ணுது அப்படின்னு பாருங்கள். அசீம் அவர்களுக்கு உண்மையிலே டிவோர்ஸ் ஆகிடுச்சு, ஒரு உண்மையிலேயே நம்மளை புரிஞ்சிக்கக்கூடிய இன்னொரு பொண்ணு இங்கே கிடைக்க மாட்டாளா அப்படிங்கிற அந்த ஒரு எண்ணத்தில் தான் அவர் வந்திருப்பார். அப்போ யாராவது ஒருத்தர் நம்மளை புரிஞ்சுப்பாங்க அப்படின்னு நினச்சி வந்த அசீமுக்கு ஒரு மிகப்பெரிய ஏமாற்றம் தான் இது அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் இல்லை. அசீம் போன்ற நபர்கள்லாம் இந்த மாதிரி ஷோவில் போய் நமக்கு வந்து ஒரு பொண்ணு வேணும் அப்படின்னு தேடுறதை விட்டுட்டு வெளியில் வந்து எவ்வளவோ பேர் அசீம் போன்ற நபர்களையும் உண்மையாக நேசிக்கக்கூடிய நபர்கள் எவ்வளவோ பேர் இருக்காங்க. அவங்க மாதிரியான ஆட்கள்கிட்ட பழகி அசீம் அவர்கள் வந்து அடுத்து ஒரு லைஃப் அவர் அமைச்சிக்கிறாரு அப்படின்னா அவர் உண்மையிலே ஹாப்பியாக இருப்பார். எனக்கு தெரிஞ்சு நான் அசீம் இடத்துல இருந்திருந்தேன்னா வாக் அவுட் கொடுத்துட்டு போங்கடா நீங்களும் உங்கள் பொங்கச்சோறும், அந்த அர்க்கானில் அந்த தேஜஸுங்கிற மூதேவி அவனை கட்டிக்கிட்டே எல்லாரும் அழுங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் பாட்டுக்கு கிளம்பி வந்திருப்பேன். பட் அசீம் ஷோவில் சைன் பண்ணிட்டோமே, கான்ட்ராக்டில் சைன் பண்ணிட்டோமே, நம்ம கடைசி வரைக்கும் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பாவம் மனுஷன் இருந்துக்கிட்டு இருக்காப்புல. சரி, மக்களாகிய நீங்கள் பிக் பாஸ் வர்ற வரைக்கும் நம்ம இந்த செகண்ட் லவ் அப்படிங்கிற ஷோவை பார்க்குறோம் அப்படின்னு பார்க்குறீங்களா? அப்படி பார்த்துருந்தீங்கன்னா இந்த அமெரிக்க மாப்பிள்ளை அந்த பொண்ணை மடியில் உட்கார வச்சு இப்படி மணியாட்டிக்கிட்டு இருக்கானே, அதை வெக்கமான சூடு சொரணை இல்லாமல் இந்த விஜய் டெலிவிஷன் டெலகாஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்களே, அசீம் போன்ற நபர்களை இந்த பொண்ணுங்க வெறுப்பதற்கான காரணம் என்ன அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். எக்ஸ்க்ளூசிவ் என்டர்டெயின்மெண்ட் அண்ட் பிக் பாஸ் ரிலேட்டடான அப்டேட்ஸுக்கு மிஸ்டர் செய்யோன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். See you in the next video. Bye-bye.